إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பின் இஸ்லாமிய சிந்தங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம் அனைவரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்தருள வேண்டும். அவனுடைய ரஹ்மத் எம் அனைவர் மீதும் கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு உயிர்ப்பிக்கப்பட வேண்டிய நபிவழிகள் என்ற ஒரு தலைப்பினூடாக ஒரு சில தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றம் என்றால் அது சமூகத்தினுடைய ஒற்றுமை. அன்னலார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபியாக அனுப்பப்படுகின்ற வேளையிலே அன்றைய அரபு தேசத்திலே வாழ்ந்த மக்கள் எல்லோரும் அவர்கள் ஒற்றுமையற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியிலே காணப்பட்டவைகள் குறித்து அல் குர்ஆன் எமக்கு பறைசாட்டுகின்றன. அவர்கள் கோபம் கொண்டவர்களாக, விரோதிகளாக, குரோதர்களாக சண்டையிட்டு கொண்டும் அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். சமூகத்துக்கு மத்தியிலே அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இருக்கவில்லை. அவர்களுக்கு மத்தியில் ஒருவரை ஒருவர் பெருமை அடித்துக் கொள்வார்கள், சண்டையிட்டுக் கொள்வார்கள், கொலை செய்து கொள்வார்கள், மானவங்கப்படுத்திக் கொள்வார்கள், அவமானப்படுத்திக் கொள்வார்கள். இப்படியெல்லாம் எதுவெல்லாம் இன்றைய நாகரிகம் அசிங்கம் என எண்ணுகின்றதோ அன்றைய காலத்தில் அவை அனைத்துமே இடம்பெற்றுக் கொண்டிருந்த காலம் அது. அந்த காலத்தில் அப்படியான மனிதர்களுக்கு மத்தியிலேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியாக தெரிவு செய்து அனுப்புகின்றான். அங்கு போனால் சமூகம் ஒற்றுமை கிடையாது. சமூகத்துக்குள் பிளவுகள், கோத்திரங்கள், குடும்பங்களான வெறிகள் காணப்படுகிறது. ஒருவர் சேர்ந்தால் இன்னும் ஒருவர் கோவிப்பார், ஒருவரை புகழ்ந்தால் ஒருவர் வந்தால் இன்னும் ஒருவர் எதிர்ப்பார் என்று இப்படியான ஒரு சீர்கட்ட ஒரு சூழலிலே தான் அன்னலார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒன்றுபடுத்தினார்கள். அன்னலார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சமூகத்தை ஒற்றுமைப்படுத்தினார்கள். ஒற்றை கலிமாவினூடாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது, இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் கலிமா சொன்னவர்கள் யாரெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவத்தை முழங்கி விட்டார்களோ அவர்கள் அனைவருமே சகோதரர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே பறைசாட்டுகிறார். அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த சகோதரத்துவ பண்பினூடாகத்தான் சமூகத்தை நபிகள் நாயகம் அவர்கள் ஒற்றுமைப்படுத்தினார்கள். இன்றைய இஸ்லாமிய சமூகம் அல்லாஹ்வுடைய தூதர் அமைத்த அந்த கட்டமைப்பை விட்டும் இரண்டு போய் பிளவுபட்டு போயிருக்கிறது. அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுடைய சகோதரன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உங்களில் ஒருவர் லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பு லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி, தான் விரும்புகின்ற தனக்கு விருப்பமான ஒன்றை தன்னுடைய கலிமா சொன்ன இஸ்லாமிய ஈமானிய சகோதரனுக்கு விரும்பாதவரை நீங்கள் யாருமே ஈமான் கொண்டவர்கள் அல்ல என்ற வழிமுறையினூடாக அன்னலார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்தை ஒற்றுமைப்படுத்தினார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஒருவர் இன்னும் ஒருவருடைய பாதுகாவலராக செயற்பட்டார்கள். அவர்களுக்கு மத்தியிலே காட்டி குடுப்புகள் இருக்கவில்லை. அவர்களுக்கு மத்தியிலே ஒருவரை குறை சொல்லுகின்ற குணம் இருக்கவில்லை. அவர்களுக்கு மத்தியிலே ஒருவரின் துன்பத்தில் ஆனந்தம் கொள்ளக்கூடிய நிலை இருக்கவில்லை. தாழ்ந்தவர்களை உயர்த்தி விடுகின்ற பண்புகள் இருந்தது. தவறுகள் நடக்கின்ற பொழுது சுட்டி காட்டுகின்ற நட்பண்புகள் இருந்தன. அவர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஏற்படுத்திய மாற்றம் என்ன? அவருடைய ஈமானிய சகோதரனுக்கு ஒரு துன்பம் என்றால் அதை கொண்டு அவர்கள் ஆனந்தம் கொள்ள மாட்டார்கள், அதை கொண்டு அவர்கள் சந்தோஷப்பட மாட்டார்கள். அவர்களும் இணைந்த அந்த துன்பத்தை அவர்கள் நீக்குகின்ற அளவுக்கு அவர்கள் மாறுவார்கள். அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தினை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றினார்கள். அப்படி ஒரு பலமிக்க இஸ்லாமிய சமூகமாக இருந்தது.
இன்று சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி சிதைக்கப்பட்ட சமூகமாக இஸ்லாமிய சமூகம் மாறி இருக்கிறது. ஒவ்வொரு இஸ்லாமிய கிராமத்தை எடுத்து பார்த்தாலும் எல்லா கிராமங்களிலும் பிளவுபட்ட சமூகங்கள், குடும்பம் சார்ந்து, பணம் சார்ந்து, பண்பு சார்ந்து என்று ஒவ்வொருவரும் பிளவுபட்டு போய் ஒருவரை ஒருவர் காட்டி கொடுக்கின்ற, ஒருவரை ஒருவர் மூட்டி கொடுக்கின்ற, ஒருவரை ஒருவர் கொள்ளுகின்ற, கொலை செய்கின்ற, அவதூறு பரப்புகின்ற, அட்டூழியங்கள் புரிகின்ற, அநியாயம் புரிகின்ற கிராமங்களாக, சமூகங்களாக இஸ்லாமிய சமூகம் மாறி இருக்கிறது. காரணம் என்ன? நபி வழியினை அவர்கள் மறந்து விட்டார்கள். நபி மொழியினை அவர்கள் மறந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரினுடைய வழியை புறக்கணிக்கின்றார்கள். நபிகள் நாயகம் என்ன சொன்னார்கள்? ஒரு முஸ்லிம், அவன் யார் முஸ்லிம்? மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. எந்த ஒரு முஸ்லிம், ஒரு முஸ்லிமை அவனுடைய நாவினாலும் கரத்தினாலும் எந்த ஒரு முஸ்லிம் பாதுகாப்பு அளிக்கின்றானோ அவன்தான் உண்மையான முஸ்லிம் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். எந்த ஒரு முஸ்லிம் களிமா சொல்லி தொழுகின்றானோ, எந்த ஒரு முஸ்லிம் நோன்பு பிடிக்கின்றானோ, எந்த ஒரு முஸ்லிம் இன்னென்ன வணக்க வழிபாடுகள் செய்கின்றானோ அவன் நல்ல முஸ்லிம். ஒரு முஸ்லிம் என்றால் அவனிடத்திலே இந்த தொழுகைகளும், இந்த நோன்புகளும், இந்த வணக்க வழிபாடுகளும் அவனை ஒரு முஸ்லிமாக மாற்ற வேண்டும். எப்படிப்பட்ட முஸ்லிமாக மாற்ற வேண்டும்? அடுத்த முஸ்லிமுக்கு துன்பம் கொடுக்காத, அடுத்த முஸ்லிமுடைய உள்ளங்களை உடைக்காத, அடுத்த முஸ்லிம்களை வேதனைப்படுத்தாத முஸ்லிமாக மாற்ற வேண்டும். அப்படி அவன் ஆகினால்தான் அவன் உண்மை முஸ்லிம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இதனால் அன்றைய தோழர்கள், அன்றைய உத்தம தோழர்கள் தங்களை தாங்களே மாற்றிக்கொண்டார்கள். வருடக்கணக்கில் பிளவுபட்டு இருந்தவர்கள் ஒன்றிணைந்தார்கள். ஹஸ்ரஜ் இணைந்து கொண்டது. அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அன்றைய மதீனத்து தேசத்திலே இருந்த பிளவுகள் ஒன்றுபட்டன. மக்கத்து தேசத்திலே இருந்த பிளவுகள் எல்லாம் ஒன்றுபட்டன. ஒரு கண்ணியமிக்க சமுதாயமாக, இறை பொருத்தத்தை பெற்ற சமூகமாக மாறியது. அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றான், முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய இறை தூதர், வல்லதீன மஅஹு, அவரோடு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ரஹமாஉ பைனஹும், அவர்களுக்கு மத்தியிலே அன்பு காட்டக்கூடியவர்கள். அவர்கள் எல்லாம் ஈமானிய உறவுகள். அவர்கள் அல்லாஹ்வுடைய எதிரிகளை எதிரிகளாக பார்ப்பார்கள். அல்லாஹ்வை நேசிக்கின்ற, ஏற்றுக்கொண்ட, கலிமா சொன்னவர்களை ஈமான்தாரியாக பார்ப்பார்கள். அவர்களுக்குள் குறை தேட மாட்டார்கள். அவர்களுக்குள் ஒருவரை ஒருவர் குத்தி கொள்ள மாட்டார்கள். ஒருவர் ஒருவர் அம்பலப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, மானபங்கப்படுத்தி, நோவினைப்படுத்தி சந்தோஷம் கொள்ள மாட்டார்கள். ருஹமாஉ பைனஹும், அவர்களுக்கு மத்தியிலே அவர்கள் இரக்கமானவர்கள் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஆனால் அஷித்தா, மிக கடுமையானவர்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு முரணாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றவர்களுக்கு எதிராக செயற்படக்கூடியவர்களோடு அவர்கள் மிக கடுமையாக இருப்பார்கள். அவர்கள் தோழமை கொள்ள மாட்டார்கள். அவர்கள் இஸ்லாமிய எதிரிகளை எதிரியாகவே நோக்குவார்கள். ஈமானிய உறவுகளை உறவுகளாகவே பார்ப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வர்ணித்து சொல்லுகின்றான். அப்படியான சமூகமாக நம்முடைய சமூகம் மாற வேண்டும். ஆனால் நம்முடைய சமூகம் இதனை எல்லாம் மறுத்து விட்டது, இதனை எல்லாம் புறக்கணித்து விட்டது. ஒரு இஸ்லாமியனை பார்க்கின்ற பொழுது குரோதியாக பார்க்கிறது. ஒரு இஸ்லாமிய சகோதரனை பார்க்கின்ற பொழுது விரோதியாக பார்க்கிறது. கெட்டெண்ணம் கொண்டு சமூகத்திலே பரப்பப்படுகிறார்கள். நம்முடைய சமூகத்திலே நாம் பார்க்கின்றோம். உங்களுக்கு மத்தியிலே ஒரு சகோதரனோடு கருத்து முரண்பாடு இருக்கிறதா? ஒரு சகோதரனுடைய கருத்துக்கு உங்களுடைய கருத்து ஒத்து வரவில்லையா? அவனை எதிரியாக பார்க்க சொல்லுகிறதா மார்க்கம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்லுகிறான்? ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி, நீங்கள் அறியாத ஒன்றினை அறிந்த சமூகத்திடம் சென்று கற்றுக்கொள்ளுங்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறது. மார்க்கத்துக்கு முரணாக ஒன்றை நீங்கள் எப்படி செய்ய முடியும்? வழிதவறும் சமூகமாக மாறியதால் தான் இன்று ஊரினுள் பல்வேறுபட்ட பிளவுகள். ஹராத்தை செய்கின்றவர்கள் ஆமோதிக்கப்படுகிறார்கள், ஹலாலை செய்கின்றவர்கள் எதிரியாக பார்க்கப்படுகிறார்கள். இன்றைய அதிக கிராமங்களை நாம் நோக்குகின்றோம். பயம். யாரெல்லாம் போதை வியாபாரம் செய்கின்றானோ அவனை எதிர்க்க பயம். யாரெல்லாம் வட்டி எடுக்கின்றானோ அவனை எதிர்க்க பயம். அவனிடத்தில் செல்வம் இருக்கின்றது என்று அவனை எதிர்க்க இஸ்லாமிய சமூகங்கள் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அதிகமான கிராமங்கள் பயத்தினால் தான் முழு கிராமமே சீரழிந்த வரலாறுகளை நாம் வரலாறு பார்த்து வருகிறோம். அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு முஸ்லிம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு ஒரு கட்டிடத்துக்கு ஒப்பானவர் என்று சொல்கிறார்கள். எப்படி ஒரு கட்டிடத்தினுடைய ஒரு பகுதி இன்னும் ஒரு பகுதியினை எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் பலப்படுத்துகிறதோ அப்படி ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமை பலப்படுத்த வேண்டும்.
ஆனால் நம்முடைய சமூகம் பலவீனப்படுத்துகிறது, குடும்பத்தை சிதைக்கிறது, தனி மனிதனை சிதைக்கிறது, ஒரு சமூகத்தையே பிளவுபடுத்துகின்றது என்றால் காரணத்தை நாம் தெரிகின்ற பொழுது நபிமொழிகள் அவர்களிடத்திலே செல்லவில்லை. நபிமொழிகள் அவர்களிடத்திலே செல்லவில்லை. அல் குர்ஆனிய வசனங்கள் அவர்களிடத்திலே செல்லவில்லை. கட்டுக்கதைகளும் இட்டுக்கட்டப்பட்ட வரலாறுகளும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வினுடைய பயம் அவர்களுக்கு ஏற்படவில்லை. உலகத்தினுடைய ஆசை ஹுப்பு துன்யா ஏற்பட்டிருக்கிறது. ஹுப்பு துன்யா கராஹியத்துல் மௌத், மரணத்தினுடைய வெறுப்பு இந்த சமூகத்தை சீரழித்து பிளவுபடுத்தி நாசமாக ஆக்கி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இது மாற்றப்பட வேண்டும். நபியினுடைய இந்த மொழிகள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அவர்கள் கட்டமைத்த சமூகமாக என்னுடைய சமூகம் மாற வேண்டும். அப்படி மாறுகின்ற பொழுதுதான் அது இஸ்லாமிய சமூகமாக அது மாறும். அப்படி மாறுகின்ற பொழுதுதான் பலமிக்க ஒரு சமூகமாக மாறும். நம்முடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்பட்ட சமூகமாக இன்றைய இஸ்லாமிய சமூகம் இருக்கிறது. ஒன்று யூத கிறிஸ்தவர்களுடைய சதி, இன்னொன்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அவர்களுக்கு இருக்கின்ற வெறுப்பு, தீனை விளங்குவதில் அவர்களுக்கு இருக்கின்ற வெறுப்பு, தீனின் பால் செயல்படுவதில் அவர்களுக்கு இருக்கின்ற வெறுப்பு, தீன் அவர்களிடத்திலே செல்லாததின் ஒரு விளைவு இன்றைக்கு தாய் தந்தை பிள்ளை என்ற வித்தியாசம் இல்லை. திருமணம் முடித்தவர் திருமணம் முடிக்காதவர் என்ற வித்தியாசம் கிடையாது. எதை செய்கின்றோம், யாரை அம்பலப்படுத்துகிறோம், எந்த அளவுக்கு மாறி இருக்கின்றது என்றால் தன்னுடைய மனைவி அவள் கண்ணியம் காக்க வேண்டியவள், தன் மானம் காக்க வேண்டியவளை கூட சமூக மட்டத்திலே அம்பலப்படுத்தி இவள் தான் என் மனைவி, இவள் இப்படிப்பட்டவள், இவள் இப்படித்தான் என்று அவளை அடையாளப்படுத்துகின்ற மடைமை சமூகமாக இஸ்லாமிய சமூகம் மாறி இருக்கிறது. அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இதனால் ஒருவரை குறித்து ஒருவர் குறை சொல்லுவதும், ஒருவரை குறித்து ஒருவர் குறை சொல்லுவதும், ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பதும், ஒருவரை ஒருவர் புண்படுத்துவதும், சண்டையிடுவதுமாக சமூகத்திலே இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவைகள் நீக்கப்பட வேண்டும். சமூக மட்டங்களிலே வித்தியாசம் பார்க்கப்படக்கூடாது. நல்லது கெட்டது எல்லாமே சமமாக பார்க்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொல்லுகின்றார், யா யுஹன்னாஸ், மக்களே, உங்களுடைய அரபிக்கும் அஜமிக்கும் இடையிலே வித்தியாசம் கிடையாது, கருப்பருக்கும் வெள்ளையருக்கும் என்ற வித்தியாசம் கிடையாது, நிற வேறுபாடு கிடையாது, இன வேறுபாடு கிடையாது, மத வேறுபாடு கிடையாது. நீங்கள் எல்லோரும் சகோதரர்கள், நீங்கள் எல்லோரும் சகோதரர்கள், உங்களுக்கு மத்தியிலே வித்தியாசம் கிடையாது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆனால் இந்த வித்தியாசம் நம்மளுக்குள் ஏற்பட்டிருக்கிறது. இதுதான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், உள்ளவனுக்கு ஒரு சட்டம், இல்லாதவனுக்கு ஒரு சட்டம், உள்ளவனுக்கு ஒரு மரியாதை, இல்லாதவனுக்கு ஒரு மரியாதை. இப்படி நம்முடைய சமூகத்தை சிதைத்து சின்னாபின்னமாக்கி அல்லாஹ்வை விட்டு தூரப்படுத்தி நரகத்தினுடைய வாயிலே சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் எல்லோரும் நரகத்தினுடைய வாயிலில் இருந்து கொண்டிருந்தீர்கள், ஆனால் உங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரை தூதரை அனுப்பி அல் குர்ஆனை அனுப்பி பாதுகாத்ததாக திருமறையிலே வாக்களிக்கிறான். மீண்டும் பின்னோக்கி செல்கின்ற சமூகமாக ஜாகிலியத்தை நோக்கி எம் சமூகம் செல்லுகின்றது. இவைகள் தடுக்கப்பட வேண்டும், புனர் நிர்மாணப்படுத்தப்பட வேண்டும். ஒரு முஸ்லிம் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். ஒரு முஸ்லிம் என்றால் அவன் யார் என்பது அடையாளப்படுத்தப்பட வேண்டும். ஒரு முஸ்லிமை இன்னும் ஒரு முஸ்லிம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சிபாபுல் முஸ்லிம் ஃபுசூக்குன், ஒரு முஸ்லிமை பேசுவது பாவம், வகிதாலுஹு குஃப்ருன், அவனை துன்பப்படுத்துவது, அவனை கொலை செய்வது இறை நிராகரிப்பு என்றார்கள். அப்படியான நபிமொழிகள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், சலாத்தினை எத்தி வையுங்கள், அவனுக்கு நீங்கள் சலாத்தினை சொல்லுங்கள், நீங்கள் அறிந்தோருக்கும் அறியாதோருக்கும் நீங்கள் சலாத்தினை சொல்லுங்கள், லா யதுகுலுல் ஜன்னா, நீங்கள் சுவனம் நுழைய மாட்டீர்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீங்கள் ஈமான் கொள்ளாதவரை சுவனம் நுழைய மாட்டீர்கள். நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்காதவரை நீங்கள் ஈமான் கொள்ள மாட்டீர்கள். அலா அதுல்லுக்கும், உங்களுக்கு நான் ஒன்றை கற்றுத்தரட்டுமா, அதனை நீங்கள் செய்வீர்கள் என்றால் நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிப்பீர்கள். என்ன யா ரசூலல்லாஹ், அஃஷு ஸலாம் பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் சலாத்தினை பரப்புங்கள். இந்த நபி வழி உயிர்ப்பிக்கப்படுமேயானால், பேதங்களின்றி வித்தியாசங்களின்றி இந்த நபிமொழி உயிர்ப்பிக்கப்படுமேயானால், இந்த நபி வழி உயிர்ப்பிக்கப்படுமேயானால் சமூகத்தில் இருக்கின்ற பிளவுகள் உள்ளத்தை விட்டு நீங்கிவிடும். எனவே அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த நபிமொழிகளை நாம் உயிர்ப்பித்து அல்லாஹ் பொருந்திக் கொண்டு ஒற்றுமைப்படுத்திய சமூகமாக எம் அனைவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக.
வாஹிரு தவ்வானா அல்ஹம்துலில்லாஹ்.